சார் வணக்கம். சார் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் தமிழில் 96 போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது எப்படி நான் வாங்கினேன், என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், ஓகே என்ன மாதிரி நான் அப்ரோச் பண்ணேன் அப்படின்றத நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபீல்டு இருக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கும், ஸோ ஒரு சில மார்க்கில் தவறுபட்ட ஆஸ்பிரண்ட்டுக்கும், நியூ பிகினர்ஸாக இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் சார் இந்த வீடியோ மேக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சரிங்க சார். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் ஆக்சுவலி நான் எழுதுந்து 2 குரூப் 4 தான் சார். ஓகேங்களா? ஸோ 2வது குரூப் 4 நான் கிளியர். ஓகேங்களா? 2022 நடந்த ஒரு குரூப் 4ல் நான் வெறும் 84 மார்க்கு தான், 85 தான் தமிழில். ஓகேங்களா? ஸோ கம்மி தான் டோட்டல் ஸ்கோர். இப்போ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 152 கொஷின் தான் போட்டிருந்தேன். அதில் ஓஎம்ஆர் மிஸ்டேக் வேறு பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்குள்ளே ஒரு தோணுச்சு, ஸோ நாம் சாதிக்க முடியாது போல், ஸோ அரசு வேலை என்பது நம்ம கனவு நனவாகாது போயிடும் போல், கனவாகவே போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஓகே, ஒரு 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணலாம், ஓகேங்களா, எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பித்தேன். ஓகேங்களா? ஸோ அப்படி யோசிக்கும்போது தான் சிலபஸ் எடுத்துருவோம். ஓகேங்களா? சிலபஸை எடுத்து நம்ம டீகோட் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ என்னுடைய நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் சர்வீஸில் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு சில பேருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கேட்டால் என்ன மாதிரினா, நீ என்ன தப்பு பண்ணி அதை ரெட்டிஃபை பண்ணினா அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்ட்டு நம்ம தப்பு பண்ண நமக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. ஏன்னா நாம் அந்த 3 மணி நேரத்துக்கு எக்ஸாமில் என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன மாதிரி தாட்ஸ் இருக்குது, ஓகேங்களா, ஒரு சில டாப்பிக்லாம் மறக்குது, ஓகேங்களா, ஒரு சில என்னென்னே தெரியல அப்படின்னும்போது நீ அதை வந்து ரெலவெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னா நானும் அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் எடுத்தேன். சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு தமிழ் கம்ப்ளீட் பண்ணேன் சார். ஆக்சுவலி இப்போ தான் வந்து ஒரே பகுதியாக கொடுத்துட்டாங்க. அப்போ பகுதி ஆ, பகுதி ஈன்னு 3 இருந்தது. பகுதி ஆவில் வந்து இலக்கணமும், பகுதி ஆவில் வந்துட்டு அந்த பாரதியாரை பற்றிய கோட்ஸும், ஈயில் வந்து தமிழ் தொண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு பகுதியாகவே நான் தனித்தனியாகவே எடுத்து படித்தேன். இப்போ பகுதி ஆனா லாலா வேறுபாடு இருக்குது, ஒளி வேறுபாடு சொல்கிறீங்களா, அது வந்து எங்கன்னா 12th ஓல்டு புக்கில் இருக்குது. அப்புறம் 9th ஓல்டு புக்கில் கொஞ்சம் இருக்கும், அது நான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 9th ஓல்டு புக்கில் 12th ஓல்டு புக்லேயும் 11th ஓல்டு புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை ஒரு பக்கம் முடித்தாலே கவர்மெண்ட் மெட்டீரியல் ஒன்று இருக்குது. ஓகே, லாலா வேறுபாடுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும். அந்த தமிழுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி ஆரம்பித்தேன். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு டைம் இருந்தால் அவுட் ஆஃப் சோர்ஸ் எதனா அந்த சில பப்ளிஷன்ஸ் புக்ஸ் போட்டிருப்பாங்கள்ல, டைம் இருந்தால் மட்டும் தான், இல்லைனா மற்றபடி நான் அதை பார்க்குறதில்ல. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி 22லேயே ஓரளவுக்கு நல்லா அதை படித்ததுனால 23 எனக்கு கேப் இருந்ததுனால கொஞ்சம் நான் ஸ்கூல் புக்ஸை தாண்டி அந்த சோர்ஸ் லைட்டாக பார்த்தேன். ஓகே, சும்மா ஒரு அதே வேலையில் எடுத்துல கொஞ்சம் கேப் இருக்குல்ல, சும்மா எடுத்து அப்படி என்னென்னு பார்ப்போமே, ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் தான் கொஞ்சம் அதே கண்டென்ட் ரிவைஸும் பண்ணிக்குவோம், ப்ளஸ் புதுசாக இருந்தால் அப்படி நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அது மட்டும் ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒரு சில பிரித்தெழுதுகள்லாம் ஸ்கூல் புக்கிலே தான் இருக்குது. அதை தாண்டி எதுவும் அதிகமாக பார்க்க கிடையாது. புரியுதுங்களா? சேர்த்தெழுதுக்கு நமக்கு இல்லை, இந்த டைம் சேர்த்தெழுதுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரித்தெழுதுகள் மட்டும் இருந்துச்சு, நான் ஸ்கூல் புக்ஸை மட்டும் தான் பார்த்தேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பகுதி ஆவுக்கு எடுத்த உடனே எங்கே போகணும், 9th ஓல்டு புக்கில் போகணும். ஓகேங்களா? அடுத்தது 11th 12th இது முடிச்சுட்டு அவள் தான் பகுதி ஆகலாம். அந்த லாலா வேறுபாடு முடிஞ்சு அவள் தான் டிக் அடிச்சிடுவேன். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா, அந்த தொடர் வாக்கியங்களை அறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அதில் செய்வினை, தன்வினை, பிறவினை இதெல்லாம் எங்கே சார் இருக்குன்னா 10th ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் லெசன் முடிச்ச உடனே இருக்கும், பாத்திமா திருக்குறள் கற்றால் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த நேர்கூற்று அயற்கூற்றலாம் இருக்கும். அது 10th ஓல்டு. அப்படியே வந்தீங்கன்னா 9th நியூ புக்கில் தன்வினை பிறவினை அப்படின்னு சொல்லிட்டு காரணவினைன்னு சொல்லிட்டுலாம் இப்போ புதுசாக கொடுத்துருப்பாங்க 9th ஃபஸ்ட் டேர்மில் நியூ புக்கில். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து வினைகள் அவ்வளோதான், இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 11th 12th கொஞ்சம் புக் பின்னாடிக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இதை மட்டும் லைட்டாக எடுத்து பார்த்தாச்சு. அப்போ நான் சிலபஸ் வைஸ் தான் போனேன், ஸ்கூல் புக்ஸ் வைஸ் நான் போகல. ஓகே, சிலபஸ் வைஸ் எடுக்கும்போது எந்தெந்த புக்கில் இருக்குன்னு ஈஸியாக இருந்தது. இன்ன வரைக்கும் நான் ஒரு ஆஸ்பிரண்ட்னா கண்டிப்பாக சிலபஸ் மனப்பாடமாக தெரியணும். ஓகேங்களா? எத்தனை சிலபஸ் இருக்குது, 8 இல்லை சிலபஸாக 8மே சொல்லணும், 7மே சொல்லிடணும். நீங்கள் இதுதான் சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு சிலபஸ் மெமரி பண்ணுங்கள், அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி படிச்சிருங்க. ஓகேங்களா? இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் போகலாம், அது பெட்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிலபஸ் முடிச்சிடணும், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் போகலாம். நான் அப்படி பண்ணேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை சார் நான் ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும், ஓகே நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் ஆனால் சிலபஸ் வைஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோ சார். இந்த மாதிரி பிடிச்ச பார்ட் ஏவுக்கு இந்த மாதிரி பண்ணேன். ஒரு சில பார்ட் ஏவுக்கு இல்லாத கொஷின்ஸை கவர்மெண்ட் மெட்டீரியலில் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து பார்ட் பி இருந்துச்சு, அது as well as புக்கில் இருக்கிறது தான். இப்போ இந்த உணவே மருந்து, தமிழ் மொழியில் உலகளாவிய அறிவியல் சிந்தனைன்னு சொல்லிட்டு இதை 10th ஓல்டு புக்கில் மட்டும் தான் இருக்கும். அப்போல்லாம் கடித இலக்கியம் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸில் கடித இலக்கியம் கொடுத்தாங்க. அது எங்கே இருக்குன்னா 6th காந்தி, இது நேர் எழுதியிருப்பார் அவங்க மகள் இந்திராவுக்கு. அது 9th மூவா எழுதியிருப்பார். 10th காந்தி இருப்பார். 7th காந்தி இருப்பார். 10th அண்ணா இருப்பார். ஓகேங்களா? இது 4 பேர் தான் கடித இலக்கியம். இவங்க 4 பேர் தான் அப்படி கொடுத்துருப்பாங்க, நேரு, காந்தி, அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மூவான்னு சொல்லிட்டு 4 பேர் கொடுத்துருப்பாங்க. அப்போ கடித இலக்கியம் எங்கன்னு எடுத்து தேடி படித்தாச்சு.
ஓகேங்களா. அது உணவே மருந்து, இந்த நோய் தீர்க்கும் மூலிகைகள்னு சொல்லிட்டு அது இந்த தூதுவளைய செங்கவல்லின்னு அழைக்கப்படும். ஓகேங்களா. அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதில் எங்கே இருந்தால் 9th ஓல்டு புக்கில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி சிலபஸை மட்டும் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஓகேங்களா. அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸு போயிட்டேன் எப்பயும் போல். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு தமிழில் 95 மேலே போயிட முடியும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முடித்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சிறப்பு தமிழ் நான் படிக்கணும். ஓகேங்களா. சிறப்பு தமிழ் படித்தேன். ஓகேங்களா. என்ன நான் படிக்கலாம், 11th 12th ஓல்டு சிறப்பு தமிழ் நான் படிக்கல. அந்தளவுக்கு ஓல்டு சிறப்பு தமிழே படிக்கலாமான்னு யோசிச்சிருந்தேன். சரி இல்லை படிச்சிருவோம். ஓகேங்களா. ஏன்னா நம்மளோட நண்பர் அவர் உயர்கல்வித்துறையில் பணியாற்றுறாரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் தான். ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு வாட்டி ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது அவர் தான் கொஞ்சம் உத்வேகம் கொடுத்து என்னை வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண சொன்னார். நான் ஆக்சுவலி 11th 12th நியூ புக்கே படிக்க வேணான்னு இருந்தேன். ஆனால் அவர் வந்துட்டு என்னோட சீனியர் ஃபீல்டில், ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் இந்த 10th வரைக்குமே போதும்பா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இல்லை சார் நீங்கள் அவ்வளோ வரைக்கும் பண்ணக்கூடாது, 11th 12th படிக்கணும், யூ ஆர் பொட்டன்ஷியல் கேண்டிடேட் அப்படின்னு அவர் என்னை ஒவ்வொரு வாட்டியும் அழுத்தி சொல்லுவார். உன்னால் முடியும், நீ படிங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனுடைய தாக்கம் தான் எனக்கு ஒரு பக்கம் இல்லைங்களா. ஸோ அவரும் உயர்கல்வித்துறையில் தான் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம தருமபுரி மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறாரு அவர். ஓகேங்களா. அவருடைய உத்வேகம், அவர் 11th 12th படித்து ஆகணும், வேறு வேலையே இல்லைனாரு. சரி ஓகேன்னு படித்தேன். சரிப்பா 11th 12th முடிச்சிட்டேன், அவ்வளோதான் 6th 12th வரைக்கும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னபோது என்ன சொன்னார்னா, கொஞ்சம் லைட்டாக அந்த சிறப்பு தமிழும் படிச்சிடலாமில்ல அப்படின்ற மாதிரி சொன்னார். சார் புக்ஸே இல்லைப்பா அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாஃப்ட் காப்பி இருக்குது, மொபைல் இருக்குது, லேப்டாப் இருக்குது. ஓகேங்களா. யூ ஹேவ் லேப்டாப், யூ ஹேவ் மொபைல்னு சொல்லி நீங்கள் அதில் கூட படிக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னார். என்ன பண்ணுறது, சரி சார் சொல்லிட்டாரு. நம்ம நெருங்கிய நட்பு ரீதியாக ரொம்ப நெருக்கமானவர், அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் தமிழில் படித்தேன். அவருடைய காரணத்தினால தான் அவர் எனக்கு உத்வேகம் கொடுத்தாரு. நிறைய விதத்தில் எனக்கு ஹெல்ப், அதாவது ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா, அது முக்கியம். ஏன்னா என்னையோட ஒரு சீனியர் இந்த எக்ஸாம் ஃபீல்டில். நான் 2வது எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு காரணம் அவர் தான். ஏன்னா அவர் 5 எக்ஸாம் மேலே எழுதியிருக்காரு. ஸோ 5 எக்ஸாமில் அவருக்கு ஒவ்வொரு பாடங்களை கற்றுக் கொடுத்தது. அந்த பாடங்களை எனக்கு புகட்டினார். நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், நீ இந்த மாதிரி பண்ணாதான் இது செய்ய அப்படின்னு சொன்னனால தான் நான் இன்றைக்கி அச்சீவ் பண்ணேன். ஓகேங்களா. அது அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸு. அவர் நம்ம சேனலில் பார்க்குறாருன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் அவர் தெரியும் நான் அவருக்கு எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்ட்டு. ஓகேங்களா. அவர் சொன்னார், கொஞ்சம் சிறப்பு தமிழ் நீங்கள் படிச்சிடலாம், பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். சார் முடியல, இதே ரொம்ப படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது போகணும், எனக்கு ஜிஎஸ்லாம் கொஞ்சம் இருக்குது சார், என்ன சார் பண்ணலாம். இல்லை சார் கண்டிப்பாக முடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தமிழில் ஒரு 95 மேலே போகணும், சென்டமே போடணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா. சரி எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தமிழ் 90 மேலே இருந்தால் போதும் அப்படின்னு தான் இருந்தேன். எப்போ 2022 23 அந்த கேப்பில். ஸோ 23ல் எந்த கால் ஃபார்ம் வர கிடையாது. ஸோ திரும்பவும் நான் சிலபஸை படிக்கும்போது ஒரே விஷயத்தை நான் திரும்ப செய்யும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வரும் இல்லைங்களா. கண்டிப்பாக இப்போ என்ன பண்ணோம், நீ அடித்து சென்டமே போட்டாகணுன்ற அளவுக்கு எனக்கு ஒன்று வெறி வந்தது. ஓகேங்களா. ஸோ அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே போனேன், சார் கண்டிப்பாக நான் என்னால் சென்டம் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த குரூப் 4 நான் அட்டன் பண்ணேன். சிறப்பு தமிழ் அவர் சொன்னதுனால நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். சிறப்பு தமிழ் மட்டும் நோட்ஸ் எடுத்தேன். ஓகேங்களா. ஏன்னா புக்ஸை நான் பிரிண்ட் அவுட் போடலை. ஓகேங்களா. ஸோ லேப்டாப்பில் இருந்தது என்கிட்ட வச்சுருந்தேன். ஸோ லேப்பில் இருந்து பார்த்து ஸோ அப்படியே ஷார்ட் நோட்ஸு பாக்ஸு. ஸோ முக்கியமான நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற பாயிண்ட்டு. ஸோ இப்போ ஒரு சில ஆத்தரெலாம் நமக்கு சிலபஸில் கவர் ஆகிறாங்க அவங்கள. ஸோ லைக் இப்போ அப்துல் ரஹ்மானை பற்றி பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் பட் நம்ம அப்துல் ரஹ்மானை படித்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள் இந்த 2M மெயின்ஸில் ஆலப்பனை கவிதை யார் சாகித்யம் எழுதுவாங்க, ஆனால் அப்துல் ரஹ்மான். ஆனால் அவங்க பார்ட்டியில் எதுவுமே இருக்காது, அப்துல் ரஹ்மானும் கொடுக்கவே இல்லை. இப்போ நியூ சிலபஸ் கேட்குறீங்களா, பாரதியார் கொடுக்கவே இல்லை, நான் படிக்கிட்டா அந்த பயிற்சி ஸ்கிப் பண்ணிடுங்க, தயவு செஞ்சு ஸ்கூல் புக்ஸை முடிச்சிருங்கன்றான். பாரதியார்லாம் இல்லாத கொஸ்டின் இருக்கா, நீங்கள் படிச்சுக்கோங்க, புரியுதுங்களா. அதனால் சிறப்பு தமிழ் படித்தேன். ஸோ என்னடா அந்த படைப்பாளியின் புதிய உத்திகளை வந்து புதுமைப்பித்தன், அதுக்கப்புறம் அந்த நாடகத்தை வந்து உணர்ச்சி வெளிப்படுத்துறது எல்லாமே சிறப்பு தமிழ் இந்த கொஷின் நான் போட்டேன். தாதாசாஹேப் பால்கே 1969ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இது எல்லாமே நான் போட்டேன். ஓகேங்களா. ஸோ இது அந்த அவருடைய உத்வேகம் தான் எனக்கு கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்தனால, ப்ளஸ் நான் நோட்ஸ் எடுத்தனால. ஓகேங்களா. கடைசியாக நான் மார்னிங் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த சிறப்பு தமிழில் ஒரு 4 பேப்பர் தான் எழுதியிருந்தேன். 11வது புக்கும் 12வது புக்கும் சேர்த்து நான் 4 பேப்பர் தான். அதை வந்து லைட்டாக ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கிறேன். ஏன்னா சிறப்பு தமிழில் அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கவே கிடையாது. ஏன்னா 6லேருந்து 12வது புதிய புத்தகமும் 6லேருந்து 12வது பழைய புத்தகமும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புதிய புத்தகம் சிறப்பு தமிழில் போகலான்றது போது கொஞ்சம் தொய்வு ஏற்படுது இல்லைங்களா. எல்லாருக்குமே ஒரு தொய்வு ஏற்படும் இல்லையா. சரி என்ன பண்ணலாம், அதுக்காக ஷார்ட் நோட்ஸ் வச்சுருக்கோம். சரி இதை வந்து மார்னிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்னிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த சிறப்பு தமிழும் இந்த லாலா வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா சார், அது கண்டிப்பாகவும் அப்புறம் இந்த வெள்ளினம் மிக இடம் இருக்குது இல்லை, இது 3மே மட்டும் நான் மார்னிங்கில் போகும் சார். அந்த எனக்கு 9:30க்கு நமக்கு எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் இல்லைங்களா. ஸோ நமக்கு நெய்பர் டிஸ்ட்ரிக்ட் நெய்பர் தாலுக்கா அந்த மாதிரி தான் போடுவாங்க. அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீப்ளான்டாக ஒரு 8 மணி வரைக்கும் நான் படிப்பேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் நாளைக்கு எக்ஸாம் நைட்லாம் ஃப்ரீயாக விடணும், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சில பேர் ஒரு கேங்க்லாம் விடுவாங்க. நாளைக்கு எக்ஸாம்னும் போது நான் 9:30க்கு எனக்கு எக்ஸாம் ஆகலாம் போகணும், 9 மணிக்கு உள்ளே போயிடுவேனாங்கன்னா 9 to நான் 8:45 8க்குலாம் போயிட்டுனா கூட 8லேருந்து 8:30 9 o'clock வரைக்கும் நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஐ மீன் என்ன பண்ணால் எனக்கு எது மறக்குதோ அதை நான் பார்ப்பேன். எது நான் பார்க்குறேன்னா
எந்த டாபிக் எனக்கு கொஞ்சம் மறக்கும். நான் ஃபார்முலாஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இந்த லாலா வேறுபாடு கண்டிப்பாக பார்த்துட்டு போவேன். பேப்பரில் வச்சுருப்பேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த சந்திப்பில் இதை அங்கே போய் ஸ்கூல்லேயே உட்காந்து பார்ப்பேன். பார்த்துட்டு அப்படியே மடித்து வண்டி டேங்க் கவரில் வச்சுட்டு நான் போயிடுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போங்க, பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்போ சிறப்பு தமிழ் படிக்கணும். நான் படித்ததுனால எனக்கு அந்த சிறப்பு தமிழ் கொஷின்ஸ் வந்தோடனே எனக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, நான் படித்தது வீணாகலை. ஒரு சில டாப்பிக்கில் நாம் படித்தது வந்துருச்சுன்னு போது ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். புரியுதுங்களா. நான் தமிழ் அட்டன் பண்ண எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஜிக்ஜாக் ஆனது அங்கேயே ஃபீல் ஆச்சு. வெளியே வந்து செக் பண்ணும்போது மேக்ஸ் கொஞ்சம் இந்த வாட்டி எனக்கு இதாக இருந்தது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எனக்கு சாக்ரிஃபைஸாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ நான் சென்டம் போட்டுருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். 96 தான் என்னால் போட முடிஞ்சது. ஓகேங்களா. சரி, இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணுவோம், பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். பார்ப்போம், சென்டம் போடாகணும் தமிழில் அப்படின்றது ஒரு ஆசை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி படிங்க சார். ஓகேங்களா. சிறப்பு தமிழ் படிக்கணும்னா சரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா சிறப்பு தமிழில் கொஷின் கேட்க ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு 2Aவில் பார்த்தீங்கனாலுமே சிறப்பு தமிழ் லைட்டாக கொஷின் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2A மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி அது முடிஞ்சு இப்போ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஓல்டு சிறப்பு தமிழில் போக விட்டாக பேர் விடாதாக பேர் லைக் அதெல்லாம் அங்கேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஓல்டும் இப்போ நீங்கள் படித்தாகணும். இப்போ நான் ஓல்டுமே ஷார்ட் நோட்ஸ் எடுப்பேன். பட் ஆனால் நான் குரூப் 4க்கு மறுபடியும் படிக்கிறது கொஞ்சம் ரேர் தான். 2க்கு வேணால் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் 2க்கும் குரூப் 1க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். முடிஞ்சால் நான் 4 ப்ரிப்பேர் பண்ணால் அந்த ஏன்னா நோட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வேணால் நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன் நம்ம டெலிகிராம் சேனலில். நான் வீடியோ கூட போடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது சிறப்பு தமிழுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய சஜஷன் என்னன்னா நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா புக்கை வாங்கி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டாலுமே சரி, அதுலேருந்து ரொம்ப தேடி படிக்கணுன்றதுனால அதுலேருந்து எந்த டாபிக் தேவையோ அதை மட்டும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, பெட்டர். ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் எழுதுனீங்கன்னா அது 10 டைம் படிச்சதுக்கு சமம். ஏன்னா எழுதும்போது உங்களுடைய மைண்டு ஃபுல்லாகவே எழுதணும், இப்படி எழுதணும், இப்படி போடணும்னு ஒரு ஃபுல் படிக்கும்போது வாசித்து விட்டு போயிடலாம். ஆனால் எழுதும்போது உங்களுக்கு தவறு நடக்காது, மைண்டுக்கு இன்னும் ஸ்டோர் ஆகும். அதனால் நோட்ஸ் எடுத்துருங்க, ஷார்ட் நோட்ஸ். குறிப்பாக இந்த டாப்பிக்கில் இப்படி வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அதுக்கு நம்ம சேனலில் அனலைஸ் பண்ணுற கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தேன். ஓகேங்களா. என்கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ஒரு பெரிய பிடிஎஃபே இருந்துச்சு. ஓகேங்களா. ஒரு 97 MB இருக்கும், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா. ஸோ பழைய கொஷின்ஸ் ஃபுல்லாகவே அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு டெய்லியும் 5 மணிக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்பேன். 5 to 6 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது நான் சொன்னாலே உயர்கல்வித்துறை சார் அவர் வந்து நமக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பார். ஸோ அவர் வந்து இதுக்கு படிக்கல, குரூப் 4 படிக்கல, அவர் குரூப் 2க்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். ஏன்னா அவர் குரூப் 4 இருந்தனால குரூப் 2க்கு மட்டும் தான் படிப்பார். அவர் வந்து எனக்கு கொஞ்சம் அவர் லாஸ் ஆஃப் பேயில் ஒர்க் பண்ணி தான் இருந்துட்டு நம்மக்கிட்ட தான் படிச்சுட்டு இருப்பார். அவர்கிட்ட சொல்லுவார் 5 மணிக்கு வாங்க படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவார். அவர் என்னையோட எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இல்லையா, ஃபீல்டு இல்லையா. ஸோ அதனால் எந்த புக்கில் என்ன இருக்குது, நான் இன்றைக்கி எப்படி உங்களுக்கு இந்த புக்கில் இது இருக்குது சார் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அவர் அன்றைக்கே சொல்லுவார். ஓகேங்களா. எனக்கு பிகினராக இருக்கும்போது அவர் அதை சொல்லும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஓகே, நமக்கு ஈஸியாக தேட வேண்டிய இதுவும் கம்மியாக இருக்கும். அந்த புக்கில் போய் அதை நோட் பண்ணிடுவேன். அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கிறது, அதாவது இது இல்லைனா இதை தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு, அதாவது ஸ்டெப்னி மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா இன்னொரு வண்டி வீல் வச்சு ஓட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்களே வந்து ஒரு அன்டேலண்டாக இருந்துட்டு உங்கள் கூட சேர அதுக்கப்புறம் அன்டேலண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புதிய விஷயம் கற்றுக்காது. ஓகேங்களா. என்னுடைய நண்பர்கள் நான் என்ன பண்ணேன்னா, சார் இவர் வந்துட்டு நல்லா தெரியும், இவர் நல்லா தமிழில் ஏன் இவர் நான் ஆச்சரியமாக பார்த்தா இவர் படிக்காமலே தமிழ் 92 போட்டார் 2022 குரூப் 4. இது காரணம் அவருடைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸு, 4 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணதுனால. ஓகேங்களா. ஸோ என் கூட சேர்ந்து அவர் மெயின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணார். நான் ப்ரிலிமினரி தான், இது குரூப் 2 இது குரூப் 4 தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா. ஆனால் அவர் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணார் குரூப் 2க்கு. ஸோ அதனால் சாருக்கு தெரியும், ஓகே நல்லா படிக்கிறாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சார் இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ மேக்ஸுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறேன், அண்டு ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இவங்ககிட்ட எப்பவுமே டவுட் கேட்டால், அதாவது இப்போ டச்சில் இருக்கும்போது டவுட் கேட்டுங்கன்னா சொல்லிடுவாங்க, அதனால் சொல்லுவாங்க, நானும் அதை பற்றி கேட்டுக்குவேன். அந்த மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தின்னு உங்களுக்கு பொறாமை இருக்கக்கூடாது, ஈகோ வரக்கூடாது, ஓரளவுக்கு ஓகே பார்த்துக்கலாம், அந்த போட்டி இருக்கணும். ஓகேங்களா. இப்போ என்னுடைய நண்பர் சார் அவர் வந்து மீன்வளத்துறை எடுத்திருக்காரு. ஸோ எனக்கு அவருக்கு ரொம்ப காம்படிட்டிவ், எப்பயுமே போட்டி. எப்பயுமே அவர் மீன்வளத்துறை எடுத்திருக்க சார் என்னோட எப்பயுமே ஒரு 2 மார்க் அதிகமாக தான் எடுப்பார், 2 கொஷின்ஸ் அதிகமாக போடுவார். அது செம காம்படிட்டாக இருக்கும். அவர் நான் வந்து அவர் எப்பயுமே மிஞ்ச முடியாது போல், பீட் பண்ணவே முடியாதுன்னு நினைப்பேன். பட் ஆனால் மெயின்ஸ் நான் பார்த்துக்கலாம், மெயின் எக்ஸாம் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு கூட இப்போ நான் அவரோட அதிகமான ஸ்கோர் பண்ணேன். தமிழில் அவர் சார் 91 தான், நான் 96. ஓகே, நான் அப்பயே சொன்னேன் சார் தமிழில் என்னை நீங்கள் பீட் பண்ணவே முடியாதுன்னா பார்த்துடலாமான்னு. முடியவே முடியாது சார் அப்படின்னு சொன்னேன். சரி எனக்கும் கொஞ்சம் பயம் வருது அப்படின்னு அவர் சாரும் சொன்னார். ஆனால் லாஸ்ட் டைமில் பட் அதனால் அவர் சொன்ன மாதிரி நான் தமிழில் அவரோட அதிகமாக தான் போட்டேன். டோட்டலி நான் அவரோட அதிகமாக வந்துட்டேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ள. ஆனால் இப்போ சார் அவரும் மீன் வளர்த்து எடுத்துட்டாரு, நான் வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம். பட் இருந்தாலும் அவர் வந்து எய்ம் வேறு. ஓகேங்களா. அதனால் அவர் எகைன் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணுறாரு வேறு எக்ஸாமுக்கு.
ஸோ பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சார். டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. திரும்ப திரும்ப படிங்க. தமிழா படிச்சிட்டோம் போ அப்படின்னு ஒரு லேசி மனப்பான்மை திரும்ப திரும்ப படிங்க, ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கு உங்களுக்கு எதுனா கமெண்ட் செக்ஷனில் இந்த டாபிக் எப்படி சார் நான் படிக்கலான்னு என்ன டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன், ஓகேங்களா. ஏன்னா நம்மள மாதிரி ஏழை எளிய மாணவங்க மேலேருந்து கீழேருந்து மேலே வரணுன்றதுக்காக தான் நம்ம வந்து சேனலே தொடங்கியிருக்கிறோம். அதோட முக்கிய நோக்கமே இதுதான், ஓகேங்க. இங்கே மணி பேஸ்டோ எதுவுமே கிடையவே கிடையாது, ஓகேங்களா. யாரையும் இங்கே வந்து தாழ்த்துறதுக்கும் எதுவும் கிடையாது. எல்லோரும் மேலே வரணும், ஓகேங்களா. அரசு வேலை என்பது எல்லாருக்கும் ஒரு கனவு, ஒரு லட்சியம். ஏன்னா அரசு வேலை வாங்கிட்டு அந்த ஜெனரேஷனே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் ஊர்லேயே பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஏழை எளிய விவசாய மகனாக இருந்திருப்பீங்களா, இல்லை ஒரு ஏழை எளிய பின்னாலே பொருளாதார பின்தங்கிகளாக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கும். அதே ஒரு அரசு வேலையில் இருக்கிறோம் அவங்களுடைய பசங்க அவங்களுடைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டடி லெவலே வேறு மாதிரி இருக்கும். அவங்கள வந்து மெட்ரிக்கில் படிக்க வச்சுருது, மெட்ரிக்லேருந்து கொஞ்சம் அவங்கள வந்து வேறு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, புரியுதுங்களா. ஸோ அதனால் அந்த ஜென்ரேஷன் அப்படியே டோட்டலாக மாறும். ஒரு சாதாரண ஓஏ பையனாக இருந்தாலும் கூட அந்த ஜென்ரேஷனை மாற்றக்கூடிய சக்தி அரசு வேலைக்கு உண்டு, ஓகேங்களா. அதுதான் அரசு வேலை, ஓகேங்களா. கொஞ்சம் பேர் அரசு வாத்தியார் பையன் மக்குன்ற ஒரு பழமொழி மாதிரி கொஞ்சம் பேர் அப்படி கொஞ்சம் தான் மாறுவாங்க. மற்றபடி 90% மாணவர்கள்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த சர்க்கம்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்ந்தாக காணப்படுவாங்க. அதாவது அவங்க ஸ்டடி லெவலே வேறு மாதிரி மாற்றிருப்பாங்க, ஓகேங்களா. நாம் வந்து இங்கேருந்து லோக்கல் போய் படிக்கிறதுக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக தயக்கப்பட்டது எதுக்குவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சென்னை அது மாதிரி பெரிய பெரிய நகரங்களை கொண்டு போய் சேர்த்துவாங்க. அங்கே போனால் பாஸ் ஆயிரும், இங்கே போனால் சாதாரணன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் கொண்டு போய் அவங்கள வந்து ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஓகே, அதிலே தெரியும் என்ன பார்த்தா அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும், ஓரளவுக்கு இது பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ அரசு வேலை வாங்கிட்டீங்கன்னா உங்கள் ஜென்ரேஷனை நீங்கள் ஒரு கட்டமைப்பு மாற்ற முடியும் கண்டிப்பாக. அதை நான் சொல்லுவேன் சார்கிட்ட, ஓகேங்களா. அதில் விடாமுயற்சியோடு படிங்க சார். இந்த வாட்டி 1 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்றவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்த வாட்டி ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போவீங்க. அது உண்மை. என்னுடைய நண்பர் தான், அவர் 1 மார்க்கில் போன வாட்டி விட்டார். இந்த டைம் செகண்ட் டே கவுன்சிலிங்கே போயிட்டார். இல்லை ஒரு கொஷின் போட்டிருந்தோன்னா அவர் அன்றைக்கி வந்து கோர்ட்டு கிடச்சிருக்கோம். பட் ஆனால் இன்றைக்கி அதை விட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயே நல்லா எடுத்துட்டார், ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஸோ அந்த 1 மார்க் 2 மார்க் போனவங்களாம் ஃபில் பண்ண வேண்டியதான். அடுத்த டைம் கண்டிப்பாக படிச்சுருவீங்க. அதே மாதிரி இப்போ பிகினர்ஸாக படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம தொடர்ந்து 2A மெயின்ஸ் எப்படி கேட்டாங்க தமிழ், ஓகேங்களா. 10ஆம் வகுப்பு தரம் தான் சொன்னாங்க. 10ஆம் வகுப்பு புத்தகத்தை நான் எடுப்போம்னு சொல்லவே கிடையாது. டிஎன்பிசி பதில் அதான் கொடுக்குறாங்க. எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், அந்த தரத்தில் தான் கேட்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த புத்தகம்லாம் சொல்ல கிடையாது, புரியுதுங்களா. அதனால் இப்போ 2A மெயின்ஸுக்கு எங்கெங்கே போகுதுன்னு கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. 60 கொஷினும் போதே இலக்கணம் 60 கொஷின் போது உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்டிருக்கான். இலக்கணம் 85 கொஷின் வரப்போகுது, புரியுதுங்களா. 60க்கே இவ்வளோ தக்க ஆடும்போது 85 கொஷின் போது ரொம்ப அழுத்துவாங்க, புரியுதுங்களா. அதுக்கு சார் குரூப் 4 தானே, 10ஆம் வகுப்பு தானே அப்படின்னு நினச்சா கிடையாது. இது டிகிரி லெவல் தானே அப்படின்னா, சார் டிகிரி லெவல்னாலே அங்கே என்ன கொடுத்தாங்க, எஸ்எல்சி தரம் தான் சொல்லி கொடுத்தாங்க நம்ம கொஷின்ஸில் மேலே சிலபஸ். ஆனால் வச்சு செஞ்சுட்டாங்க 2A மெயின்ஸுக்கு, ஓகேங்களா. ஏன்னா சிறப்பு தமிழ்லாம் போவாங்கன்னு தெரியல, நானே பார்க்கல. ஓல்டு சிறப்பு தமிழ் அவ்வளோ போயிடுவாங்களோ அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நானே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ஓல்டு சிறப்பு தமிழ். ஏன்னா நான் படித்த வரைக்கும் நியூ சிறப்பு தமிழ் படிச்சிட்டேன், 6th ஓல்டு எல்லாமே கவர் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ பார்த்துடலாம் அப்படின்னு போகும்போது யோசிக்கிறேன், ஆனால் கிடைக்கவே இல்லை, கண்டென்ட்டே இல்லை. அப்போ ஓகே சிறப்பு தமிழ்லாம் அங்கே தான் போயிருக்குன்னு நான் அனலைஸ் பண்ணேன். கண்டிப்பாக கிடச்சிச்சு. உடனே உங்களுக்கு வீடியோ போட்டேன் இங்கே இருந்தால் கெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அதனால் விடாமுயற்சியோட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தன்னம்பிக்கையும் பண்ணி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சார். ஃபீல்டில் வந்தவங்க திரும்பி போக வேணாம், வெற்றி அடைஞ்சிட்டு திரும்பி போங்க, ஓகேங்களா. பாதியில் போகிறதுனா யாராலையும் அச்சீவ் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சு இருந்துருங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். நான் வாங்கினது இந்த மாதிரி, இதனால தான் நான் 96 வாங்க முடிஞ்சிச்சு என்னால், ஓகேங்களா. ஸோ நான் சென்டம் போன ஆசை தான் சொன்ன மாதிரி, பட் முடியல, ஓகேங்களா. பட் முடியலைன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்னால் நான் பண்ண தவறுகள் வந்து ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் தான், ஓகேங்களா. ஸோ அதனால் அதுவும் இல்லாத அது ஒரு சில தவறுகள் தான், ஓகேங்களா. அந்த 3 கொஷின்ஸை மட்டும் என் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒன்றும் இப்போயும் நான் ஒன்றும் தவறு சொல்லலை, இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லியிருந்துருக்கலாம். இன்னும் 98 போட்டிருக்கலாம், ஓகேங்களா. ஒரு 2 கொஷின்ஸில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால விட்டுட்டேன், ஓகேங்களா. நான் தவறு பண்ணிட்டேன், ஓகேங்களா. சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் படிங்க தொடர்ந்து. உங்களுக்கு தமிழ் வேண்டாம் எது வேணாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக கைட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பிடிஎஃப்ஸ் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வேணுன்ற பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. இந்த பழமொழிகளுக்கான புக்ஸு கொடுத்துருக்குறேன். இந்த பழமொழிகள் வந்துட்டு என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா, நமக்கு பழமொழிகள் டேட்டா சிலபஸ் இருக்குது. ஸ்கூல் புக்ஸில் கம்மியாக தான் இருக்கும். அந்த 9th ஓல்டுலேயும் 10th ஓல்டுலேயும் பழமொழிகள் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, புரியுதுங்களா. ஆனால் அதில் வந்துட்டு அந்த பழமொழியை தாண்டி கேட்குறாங்க, ஓகேங்களா. அதுக்கு நான் வந்து கீவா ஜெகநாதன் புத்தகத்தை பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். பழமொழிகளை ரொம்ப பார்க்க வேண்டாம், சும்மா ஒரு 5 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஓகேங்களா. நீங்கள் சிலபஸ் அதை ஒன்றே வச்சுட்டு ரொம்ப சார் நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லாம் சொல்லிட்டீங்க, நான் புக்கே முடிக்காமல் அதை எங்கே சார் போடுறேன், புக்கை முடிச்சுட்டு அதை வந்து ஒரு 5 மணி நேரமாவது தயவு செஞ்சு அதை 2 வாசிப்பாவது கொடுத்துருங்க சார். அந்த கீவா ஜெகநாதன் புக்கும் அந்த புலியூர்கேசியினுடைய 3 உரையினர் அந்த பழமொழியாளருடைய புத்தகத்தையும் ஒரு 2 வாசிப்பாவது விட்டுருங்க. பழமொழி தான் இருக்கும். வாழ்கிறோம் கெடுக்கும் தன் வாயாலே அப்படின்னு இருக்குது, அங்கேருந்து எடுத்துருக்கான்.
ஓகேங்களா. அது ஒரு லைன் வாசிச்சிட்டோம்னா உங்களுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கன்னா ஒரு அந்த சென்டென்ஸை வச்சு பொருத்தும் போது ஓகே நம்ம அந்த புக்கில் பார்த்த மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்டு ஸ்ட்ரைக் ஆகும். எங்கள் டிஸ்கிரிப்ட் டைப் எழுதல அப்ஜெக்ட் டைப் தானே, அதனால் ஈஸியாக தெரிஞ்சிடும். 4 ஆப்ஷன் ஒன்று சூஸ் பண்ணும்போது எதுவுமே தெரியாத போது ஒரு வாட்டி 2 வாட்டி வாசிப்பு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மேட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ அதனால் அதை படிங்க, ஃப்ரீ டைமில் படிங்க. ஸ்கூல் புக்ஸை மஸ்ட்டு படிங்க சார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸை படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினோட தரத்தை மாற்றிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வராங்க. ஓகேங்களா. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதை யூபிஎஸ் தரத்துக்கு நாங்கள் கேட்கப்படுவோன்ற மாதிரிலாம் இது சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னும் தவறு முற்றிலும் நாங்கள் அது மாதிரி கேட்க மாட்டோம். இப்போதைக்கு அது ரூமர் பரவுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது அவங்க என்னமோ பண்ணிகிட்டே போகிறாங்க. சிலபஸை வந்து டோட்டலாக மாற்றிட்டு கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ மாநிலம் ஒரு மழலைக்கு விடுமான்றாங்க. ஓகேங்களா. திடீர்னு சிறப்பு தமிழ் போகிறாங்க, சிலபஸை மாற்றுறாங்க. ஓகேங்களா. 85 கொஸ்டின் தமிழ் இலக்கணத்துலேயே கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களும் என்னென்னமோ பண்ணுறாங்க, புரியுதுங்களா. நாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆடி ஆகணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வேறு சிலபஸை கொண்டு வரதுக்குள்ளே இந்த சிலபஸில் இருக்கும்போதே பாஸ் ஆகிடுங்க. ஓகேங்களா. ஸோ இதிலே நிறைய பேர் இருந்திருப்பீங்க. போன டைம் சிலபஸ் பார்த்தவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி 2019 இருந்த சிலபஸ் 2022 இப்போ 24 நடந்து முடிஞ்ச குரூப் 4க்கு சேம் சிலபஸ், எந்த ஒரு பேட்டர்னும் மாறாமல் அப்படியே இருந்தது அழகாக. என்ன ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டு கம்பைல் பண்ணி படிக்க மாச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலாக சிலபஸை மாற்றி 85 கொஸ்டின் இலக்கணமே கேட்குற மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, விடாமுயற்சியோட படிங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா. சரிங்க சார், வீடியோ வாட்சிங் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.